வைஃப் அதிகமா மாஸ்டர்பேட் பண்றாங்கன்றதுக்காகவும் தென் பான் வீடியோஸ் அளவுக்கு அதிகமா வாட்ச் பண்றாங்கன்றதுக்காகவும் அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த கப்பிள்ஸ் 2018ல பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்பத்துல இருந்தே அவங்க வைஃப் அதிகமா மாஸ்டர்பேட் பண்றாங்கன்றதுக்காகவும் தென் அளவுக்கு அதிகமா பான் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்காக அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த டிவோர்ஸை டிஸ்மிஸும் பண்ணிருக்காங்க. தென் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் மாஸ்டர்பேட் பண்றாங்க அப்படின்னும் போது அது நார்மலா தான் கருதப்பட்டு வருது. ஆனா இதுவே ஒரு பெண் பண்றாங்க அப்படின்னா மட்டும் அது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவதூறா தான் பேசப்பட்டு வருது. ரைட் டு பிரைவசி அப்படின்றது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். மேரேஜ் லைஃப்ல இந்த மாஸ்டர்பேட் பண்றதுனாலயும் பான் வீடியோஸ் பாக்குறதுனாலயும் அதனால அவங்க மேரிட்டல் லைஃப்ல பிரச்சனை வருது அப்படின்னும் போது அதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாங்க. ஆனா மாஸ்டர்பேட் பண்றதுனாலயும் பான் வீடியோஸ் பாக்குறதுனாலயும் அவங்க மேரிட்டல் லைஃப்குள்ள பிரச்சனையே இல்ல அப்படின்னு இருக்கும் போது அந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அது டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.